ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளாச்சு வீடியோ வந்திருக்கும். அப்படி தான் சொல்லுவாங்க, எங்களுக்கு எப்போயாவது கிடைக்கும் போது தான் போட்டுரும். ஆனாலும் நீங்கள் தொடர்ந்து இதை உங்களுடைய வியூஸ் காமிச்சு உங்களுடைய அன்பை காமிச்சு தான் இருக்கீங்க. எதுவும் வீடியோ சொல்லனா ஏன்டா வரல, எதுவும் போடலையா அப்படின்னு சொல்லி அப்பப்போ கேட்குறதும் எனக்கு படுது. நான் இனிமேலுக்கு கண்டிப்பான முறையில் போடுவோம். இது வரைக்கும் சாஃப்ட்வேர்ஸை வச்சு நம்ம நிறையா பேசிட்டு வரோம். இனிமேல் அடுத்து ஹார்ட்வேர்ஸ் வச்சு பேசலாம் அப்படிங்கிற ஒரு பிளான் தான். ஸோ இன்றைக்கி அதை பற்றி ஒரு கேட்டகரியில் வச்சு பேச போகிறோம். கீபோர்ட்ஸ், நம்ம கம்ப்யூட்டரில் கீபோர்டு மவுஸ் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதில் என்ன விதமான கீபோர்ட்ஸ்லாம் இருக்குது, எத்தனை டைப்பான கீபோர்ட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றி தான் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறது. இது ஒரு ப்ரொமோஷன் வீடியோ தான். ஃபேர் கேஜெட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட்டில் கிடைக்கக்கூடியது. இது ஓனாக வேறு எங்கேருந்து ப்ரொமோஷன் இல்லை, என்னோடய வெப்சைட் தான். இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத கடைசியில் சொல்கிறேன். இதில் என்ன மாதிரி ஆஃபர்ஸ் கிடைக்கும், உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்றது வீடியோ கடைசியில் பார்க்கலாம். அது வரைக்கும் இன்ஃபர்மேட்டிவாகவும் எஜுகேஷனாகவும் இருக்கணுன்றதுனால அதுக்கேற்ற மாதிரியான கீபோர்ட்ஸ், எல்லா டைப்பான கீபோர்ட்ஸையும் அரேஞ்ச் பண்ணி ஒன்றா யூஸ் பண்ணி பார்க்குறோம். அதை நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணி கொடுங்க. லேட் பண்ணாமல் இப்போவே விசிட் பண்ணுங்க www.fairgadgets.com. வெப்சைட் வழியாக பர்ச்சேஸ் பண்ண முடியாதவங்க வாட்ஸ்அப் வழியாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அதுக்கான கான்டாக்ட் நம்பர் 9894573905. Fair Gadgets, your gadgets are guaranteed. சரி, போகலாமா? இப்போது எனக்கு ரேண்டமாக சூஸ் பண்ணுற ஒவ்வொரு கீபோர்டாக போயிடலாம். ஃபஸ்ட்டு பேசிக்காக பட்ஜெட் வைஸ் போயிடுவோம்னு பார்க்குறேன். ஸோ இந்த இதை பாருங்கள், குவான்ட்ரான் அப்படிங்கிற பிராண்டில் இருக்கிற ஒரு வயர்டு யூஎஸ்பி கீபோர்டு தான். ஸோ இதோட பாக்ஸ் பார்த்துக்கங்க, நம்ம அடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா தெரியும். அதாவது டிப்பிக்கலாக நம்ம இது வரைக்கும் எக்ஸ்டர்னல் கீபோர்டுனா என்ன வந்திருக்குமோ அந்த கீபோர்டு தான் அது. ஸோ ஃபுல் சைஸ் கீபோர்டு, நம்பேட் கீஸோடு இருக்குது, கர்சர் கண்ட்ரோல், அதுக்கான கேப் இருக்கும். ஸோ ஏரோ கீஸ் கிட்ட எல்லாம் கேப் விட்டு அந்த ஹோம் எண்டு அந்த தனித்தனியாக 2 ரோ வச்சுருக்கும். ஸோ அந்த கீஸ் வச்சுருக்கிற அந்த நார்மலாக இருக்கிற டிபிக்கல் கீபோர்டு தான் அது. ஸோ இதே தான் நிறையா பிராண்டில் அடுத்தது டெல்லில், ஹெச்பியில் இந்த ஃபாலோ பண்ணி தான் இருக்கும். ஸோ அது அமௌண்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதே ஃபீச்சர்ஸ் அதே மாதிரி இருக்கிற ஒரு பிராண்ட்லாம் இப்படி பார்த்துக்கலாம். இல்லை டெல்லில் தான் பார்க்கணும், டெல் KB 216 அப்படிங்கிற மாடல் இருக்கும். அதுவும் சேம் இதே தான். ஸோ அது பிராண்ட் அப்படிங்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பில்டு குவாலிட்டி இதாக இருக்கலாம். ஆனால் ப்ரைஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். ஸோ இது ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நம்ம வாங்க முடியும். ஸோ இந்த கீபோர்டு தான் பேசிக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு. அடுத்து நம்ம இந்த கீபோர்டு டெல்லில் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் அந்த கீபோர்டுடைய இன்னொரு பிராண்டட், அது குவான்ட்ரான் அப்படிங்கிற ஒரு பட்ஜெட்டில் கிடைக்கும். இது அது ஒரு 550 ரூபா அந்த மாதிரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பட்ஜெட் போடுற மாதிரி, ஏன்னா பிராண்ட் இல்லை. ஸோ இந்த இதை பாருங்கள், பிராண்டுக்கு ஏற்ற மாதிரி உள்ள கவர்லாம் வச்சு பாக்ஸுக்கு ஒரு கவர் போட்டு அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஏன்னா பிராண்டுக்கு காமிக்கணும்ல, அந்த மாதிரி. அதே பட்டன் லே அவுட்டு தான், கொஞ்சம் ஸ்டேடியாகவும் இருக்கும். இதையும் கூட நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பிராண்டடாக வேணும், இன்னும் கொஞ்சம் அது பிராண்ட் இல்லைன்னா அதுவும் பிராண்டு தான், அதுலேயும் 1 இயர் வாரண்ட்டி அதெல்லாம் கிடைக்கும். இன்னும் கொஞ்சம் ஃபெமிலியர் பிராண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ண முடியும். ஸோ இதையும் பார்த்துங்க. அடுத்து நம்ம இப்போ ஒரு பிராண்ட் இருக்குது, டிவிஎஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டு கீபோர்டு. இதுவும் வயர்டு யூஎஸ்பி கீபோர்டு தான். நீங்கள் ஆன்லைனில் இல்லாமல் ஆஃப்லைனில் போய் கடையில் கேட்குறீங்கன்னா இதை தான் முதல்ல எடுத்து அவங்க புஷ் பண்ணுவாங்க. இது என்னென்னா இந்த டிவிஎஸ் பிராண்டுங்க நல்ல பிராண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் முன்னாடி அந்த சொன்னீங்கன்னா அந்த குவான்ட்ரான் அந்த பிராண்டோடைய, அதாவது அந்த குவாலிட்டி தான் அப்படியே தான் இருக்கும். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இருக்குது பாருங்கள், அதே தான். கீ கூட அதே கீ ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அந்த கர்சர் கண்ட்ரோல்ஸ் கீஸ் கிட்ட கேப் விட்டு, நம்ம ஏரோ கீஸ் கிட்ட கேப் விட்டு இருக்கும்ல, நம்ம முன்னாடி தான் அதே ஸ்ட்ரக்சர், அதே கீபோர்டு தான். ஸோ நம்பேட் கீஸோட ஃபுல் சைஸ் கீபோர்டு. ஸோ இந்த இதை என்ன பண்ணுவாங்கன்னா டிவிஎஸ் பிராண்ட்னு சொல்லிட்டு 500 600 அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் முடிஞ்சால் இந்த இதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறோம். ஏன்னா இதே இதில் நீங்கள் இந்த டெல்லியில் பார்த்தீங்கன்னா கூட அதை விட கம்மி தான். ஆனால் இங்கே ஆஃப்லைனில் இதை யூஸ் பண்ணுவாங்க. இதுவுமே நம்மக்கிட்ட கூட இருக்குது. ஆனாலும் இதை நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்ல. ஏன்னா இந்த அமௌண்ட் கொடுத்து இதை வாங்கணுமா அப்படிங்கிறது கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ நம்ம இந்த டிவிஎஸ் பிராண்ட், ஏன்னா டிவிஎஸ் பிராண்ட்ன்றது ஃபெமிலியர், பெரிய பிராண்ட்னால் என்ன வேணாலும் சொல்லலாமா அப்படின்னு இருக்குல்ல. அதனால் இதையும் பார்த்துக்குங்க. ஸோ இதை கன்சிடரேஷன் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுவுமே இருக்குது, ஆனால் நான் வேணாம்னு சொல்கிறேன். அடுத்து நம்ம வயர்டு கீபோர்ட்லேயே கேமிங் கீபோர்டு அப்படின்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டு சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ அந்த இதை பார்ப்போம். இதோட பாக்ஸை ஃபுல்லாக பார்த்துக்குங்க. இதுதான் அது. ஸோ இப்போ இந்த இடத்துல கேமிங் கீபோர்டை பற்றி சில விஷயங்கள் பேசணும். கேமிங் கீபோர்டுன்றது என்னவாக இருக்குங்கன்னா நார்மலாக இருக்கிற நிறைய கீபோர்டு தான். அதில் இன்னும் கொஞ்சம் RGB லைட், அதில் லைட்டை ஏரியா வச்சுருப்பாங்க அந்த கீபோர்டில். நம்ம கனெக்ட் பண்ணோடனே அதில் லைட்ஸ் வரும். இது வயர்டு கீபோர்டு, வயர்லெஸ்ஸும் கேமிங் இருக்குது. அதை பற்றியும் பார்ப்போம். இதில் பார்ப்போம். இதில் இதுவும்
வாண்ட்ரான் அப்படின்ற அந்த பிராண்டு. ஸோ இந்த பார்த்தீங்கன்னா வெயிட்டாக இருக்கும். இந்த கீபோர்டே பார்த்தீங்கன்னா ஒரு கீபோர்டு மட்டுமே ஒரு ஸ்டீல்டு ஸ்ட்ரக்சர். மேலே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாம் வந்து ஸ்டீல் மாதிரி இருக்கும். ஸ்டீல் தான் இது. கிட்ட ஒரு 1/2 kg கிட்ட இருக்கும் இந்த கீபோர்டு. அப்படின்னு ஒரு 400 கிராம்ஸாவது அப்ராக்சிமேட்டாக இருக்கும். இதுவுமே ஃபுல் சைஸ் இருக்கிற அதே கீபோர்டு தான். ஒவ்வொரு கீஸும் ரொம்ப எம்போஸ் ஆகி மேலே எம்பி இருக்கும். ஒரு கீஸுமே நம்ம டைப் பண்ணும்போது இந்த மாதிரி சவுண்டு வர மாதிரி. இதுதான் கேமிங் கீபோர்டு அப்படின்னு கன்சிடர் பண்ணுறேன். இதுவுமே பேசிக் லெவல் கேமிங் கீபோர்டு தான். இதை விட இன்னும் மெக்கானிக்கல் கீபோர்டுன்னு சொல்லியிருக்கு. அது அடுத்தடுத்து கேமிங் கீபோர்டில் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணக்கூடிய இதெல்லாம் இருக்குது. ஸோ இதில் லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். RGBயில் பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் இதோடைய மவுஸ். கீபோர்ட் அண்ட் மவுஸாக தான் வரும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த மவுஸ் பார்த்தீங்கன்னா நல்லா ப்ரீமியமாக இருக்குது. நார்மலாக நம்ம மவுஸ் பார்த்துருப்போம். இது வந்து ரொம்ப தொட்டு பார்க்கும்போது நமக்கே வந்து பளபளப்பாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ இது நம்மளுக்கு தேவையா அப்படின்னா எனக்கு வேண்டாம், ஆனால் கொஞ்சம் நீட்டாக இருக்கணும் பார்க்குறதுக்கு. நான் வயர்டு கீபோர்டு தான் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் கொஞ்சம் பார்க்குற ரக்கடாக கொஞ்சம் நல்லா இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணேன்னா நீ கேமிங் கீபோர்டு போகலாம். இல்லை அதனால் எனக்கு பெருசாக ஒரு இது இருக்குமானா அப்படி எதுவும் கிடையாது. நீங்கள் USB வயர்டு கீபோர்டு ஏதோ ஒரு இதை கூட யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த கேமிங் கீபோர்டோட ஸ்ட்ரக்சர். கொஞ்சம் வெயிட்டாக ப்ரீமியமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து நம்ம இது வரைக்கும் வயர்டை பார்த்துட்டே வந்தோம். வயர்லெஸ்ஸாக பார்ப்போம். ஸோ வயர்லெஸில் 2 டைப்பான வயர்லெஸ் இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ப்ளூடூத் சப்போர்ட்டில் இருக்கிற கீபோர்டு, அடுத்து டேங்கிள் ரிசீவர் வச்சு இருக்கக்கூடிய இது. ரெண்டுக்கு என்னென்னா, இப்போ ப்ளூடூத் கீபோர்டாக இருந்தால் வேறு எதுவும் தேவையில்லை, ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆகி ஒர்க் ஆகும். இல்லை இந்த ரிசீவர் வச்சுருக்கிறதுனா ஒரு சின்ன பென்ட்ரைவ் மாதிரியான ஒரு டேங்கிள் சின்னதாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்மளுடைய லேப்டாப்பில் USB போர்ட்டில் மாட்டிட்டோம் அப்படின்னா இந்த கீபோர்டு மவுஸும் சேர்ந்து அதிலே ஒர்க் ஆகும். ஸோ அந்த மாதிரியான டைப்ஸ் கீபோர்டு. இப்போ நம்ம இந்த ரிசீவர் வச்ச ஒயர்லெஸ் கீபோர்டு பார்ப்போம். ஸோ இது வந்துட்டு பட்ஜெட்டில் வர்ற ஒரு நல்ல எல்லா கீஸும் இருக்கிற டிப்பிக்கலாக நம்ம அதே கீபோர்டு இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் கீபோர்டு EVMல WL KM036 அப்படிங்கிற மாடல். EVM பிராண்டுன்றது நம்மளுக்கு தெரியும். கம்ப்யூட்டர் பெரிஃபரல்ஸில் ரொம்ப முக்கியமான பிராண்டு. ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும். இது வந்து ஃபுல் சைஸு. நம்ம இந்த 3 கண்ட்ரோலாக கர்சர் கண்ட்ரோல் கிட்ட கேப் விட்டு நம்பேட் ஃபுல் சைஸ் நம்பேட் கீஸ் வச்சு இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து மேலே ஒரு 4 எக்ஸ்ட்ரா ஒரு 8 கீஸ் வந்து சின்ன சின்ன கீஸாக இருக்கும். மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸ், இந்த வால்யூம் அப் டவுனு நெக்ஸ்ட்டு அந்த மாதிரி போகும்ல, இந்த மாதிரியான கீஸ் வந்து ஒரு 8 கீஸ் இருக்கும். அது இல்லாமல் மற்றபடி நீங்கள் கீழே பார்க்குற எல்லா கீஸும் இருக்கக்கூடிய ஒரு கீபோர்டு. இது டேங்கிள் வச்சு நீங்கள் கனெக்ட் பண்ணி ஒரு பேட்ரி போட்டுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது மவுஸோடு சேர்ந்து தான் வரும். ஸோ மவுஸும் தனியாக இருக்கும், கீபோர்டு தனியாக இருக்கும். 2 காம்போவாக பாக்ஸில் வரும். ஸோ மவுஸுக்கும் கீபோர்டுக்கும் நீங்கள் பேட்ரி போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான் அந்த EVMல WL KM036 அப்படிங்கிற மாடல். இது வந்து ரொம்ப பட்ஜெட்டில் ஃப்ரெண்ட்லியாக கிடக்கக்கூடிய ஒரு கீபோர்டு. எக்ஸ்ட்ரா கீஸ் அந்த மீடியா கண்ட்ரோல்லாம் இருக்கிறதுனால இது என்னுடைய ஃபேவரட் கீபோர்டுன்னு சொல்லுவேன். ஃபுல் சைஸ் கீபோர்டு ரைட்டா. ஸோ இதோட பாக்ஸ் பார்த்துக்குங்க. இதுதான் இந்த EVM பிராண்டோடைய கீபோர்டு. அடுத்து நம்ம அதே EVM பிராண்டில் இன்னொரு ஒயர்லெஸ் காம்போ தான். அதுவும் கீபோர்டு மவுஸ் 2 ஒயர்லெஸ்லேயே இருக்கக்கூடிய அந்த ரிசீவர் வச்சு ஒர்க் ஆகக்கூடிய பேட்ரி போட்டு யூஸ் பண்ணிக்கக்கூடியது. ஸோ இதோட பாக்ஸ் கண்டென்ட் பார்த்துக்குங்க. இது வந்து என்னென்னா, இதில் ஒரு எப்பயுமே நம்ம கீஸ் எல்லாம் வந்து அந்த ரெக்டாங்கிள் கீஸாக இருக்கும், நார்மல் லே அவுட் இருக்கும்ல, அதை பார்க்கும்போது கொஞ்சம் போர் அடிக்கிச்சு அப்படின்னா இந்த கீபோர்டை ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த கீபோர்டை பார்த்தீங்கன்னா எல்லா கீஸும் இருக்கக்கூடிய ஃபுல் சைஸ் கீபோர்டு தான். ஆனால் கீஸ் எல்லாம் வந்து ரவுண்டாக இருக்கும் எல்லா கீஸுமே. ஸோ ரவுண்டாகவே இருக்கும். ஸோ இதையும் பார்த்துக்குங்க. நம்பேட் கீஸ் வச்சு ஸோ இந்த இடத்துல கேப் விட்டு எல்லா இடத்துலையும் சரியாக மேலே F1 F4 தனித்தனியாக கேப் விட்டுலாம் இருக்கும். ஸோ இங்கே ஸ்பேஸ் பட்டன்ஸ் எல்லாமே இருக்கிறத பார்க்க முடியுது. இதுவும் வயர்லெஸ் கீபோர்டு தான். எல்லா கீஸும் ரவுண்டாக இருக்கும். கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ரொம்ப ஒரு மாதிரி எல்லா இதே அந்த டிபிக்கல் கீபோர்டு பட்டன்ஸை பார்த்து போர் அடிச்சுன்னா இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
இதில் கொஞ்சம் ரவுண்டாக இருக்கே, நம்ம மசில் மெமரிக்கு செட் ஆகிருக்குமா, நம்ம இதுக்கு முன்னாடி அந்த கீஸ்க்கு பழகிருக்கோம் அப்படின்னு ட்ரை பண்ணி நானும் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதில் பெருசாக சிக்கல் இல்லை. ஆனால் உங்களுக்கு இது கன்சிடர் பண்ணிக்க வேணுமானா இதை நீங்கள் இதை பண்ணலாம். இல்லைன்னா முன்னாடி இது பார்த்தா அந்த EVM பிராண்டில் இருக்க ஸ்பெக் ஒரே இதில் வர்ற இதில் வந்து இந்த மேலே மல்டிமீடியா கண்ட்ரோல்ஸில் அதில் இருந்ததில்லை, அந்த பட்டன்ஸ் இதில் இருக்காது. இது வந்து மற்றபடி எல்லாம் சேம் தான். ஒரு 50 ரூபா முன்ன பின்ன பட்ஜெட்டில் நீங்கள் பார்க்க முடியும். ஸோ இதில் டைப் பண்ணும்போது நான் சொன்ன மாதிரி அந்த மசில் மெமரிக்கு பிரச்சனை இருக்குமானா எனக்கு தெரிஞ்சு இல்லை. அதோட இது கொஞ்சம் அட்வான்டேஜ் தான் நினைக்கிறேன். ஏன்னா அது வந்து இந்த சதுரமாக இருக்கிறதுனால நம்ம ஜேலேருந்து கீழே NMB எனக்கு வந்து சில நேரத்தில் 2 பட்டனையும் தட்டும். ஆனால் ரவுண்டாக இருக்கிறதுனால கரெக்டாக அதுக்கு நேராக போகுது. கர்வாக இருக்குல்ல பட்டன்ஸ் எல்லாம். அதனால் ஆனால் இது வந்து ஒருத்தவங்களோட ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு மாறும். நீங்கள் டைப் பண்ணால் பார்க்கலாம். கரெக்டாக இதோட இது பார்த்தீங்கன்னா மவுஸும் இதில் இருக்குது. அடுத்து நம்ம ஒரு பிராண்டை, அதாவது வயர்லெஸ் கீபோர்ட் அண்ட் மவுஸ் இருக்கக்கூடிய ஒரு இதுதான் HP ஃபெமிலியர் பிராண்டடில் போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HPயில் பார்க்கலாம். பாக்ஸை பார்த்துக்குங்க. ஸோ இதோட பேக் சைடு பார்த்துக்குங்க. ஸோ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணும்போது நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த இப்போ வயர்லெஸ் கீபோர்டு இதை யூஸ் பார்க்குறோம் இல்லையா, இதில் வந்து சிலருக்கு வந்து டவுட் இருக்குது. ஸோ இது லேட்டன்சி இருக்குமா, லேட்டாக டைப் ஆகுமா அப்படின்னா பர்ஃபெக்டாக நீங்கள் எப்படி நம்ம வயரில் டைப் பண்ணுறோமோ சேம் அப்படியே தான் இருக்கும், பிரச்சனையே இருக்காது. இன்னொரு டவுட் என்ன இருக்குன்னா, இப்போ வந்து பேட்ரி போடணுமே, அப்போ அடிக்கடி போடுறோமா அப்படின்னா இல்லை. எந்த கீபோர்டு எந்த பிராண்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, எங்கே வாங்கினாலும் சரி, மினிமமாக ஒரு நான் சொல்கிறது ஒரு 7 months 6 to 7 months கிட்ட யாவது அந்த பேட்ரி போகும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஒரு பேட்ரி போடுற மாதிரி இருக்கும். இது மேக்ஸிமமாக எவ்வளோ போகும்னா 3 வருஷம் வரைக்கும் கூட போகும். அது சில பிராண்ட் அடுத்த பிராண்டு சொல்கிறேன். இந்த HP EVMல டெல்லில் அடுத்து லாஜிடெக் இதை பற்றி பார்ப்போம். அந்த இதிலெல்லாம் பார்த்தோம்னா நான் யூஸ் பண்ணதை வச்சே சொல்கிறேன், 1 வருஷம் 2 வருஷத்துக்கு மேலே போகும். இதில் ரீசார்ஜபிள் வச்சு பண்ணால் நல்லா தானே இருக்கும் அப்படின்னா அதுதான் சிக்கல். இப்போ ரீசார்ஜ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுதான் அதில் சின்ன பேட்ரி கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 70 hours இல்லை மேக்ஸிமம் வந்து என்ன ஆகுன்னா ஒரு 200 hours அந்த மாதிரி ஹவர்ஸ் கணக்கில் நிற்கும். மறுபடியும் நம்ம சார்ஜ் பண்ணுறோம். இது போட்டோம்னா நம்ம மறந்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம தாராளமாக எப்போ வேணுமோ அப்போ போட்டுக்கலாம். நான் ஒரு கீபோர்டெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். அதை அடுத்து வாரம் அதை பற்றி அந்த கீபோர்டெலாம் பார்த்து போட்டுன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. பேட்ரி எதுவும் போட்ட மாதிரி தெரியல. 20 hours மேலே கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிகிட்டு தான் இருக்கேன். சரி, இந்த HPயில் பார்ப்போம். HPயில் ஒரு புதுமை என்னென்னா, நம்ம நார்மல் பிளாஸ்டிக் அந்த பாலி பேப்பர் இல்லாமல் ஒரு நியூஸ் பேப்பர் நம்ம காகிதம் இருக்குல்ல அதில் கொடுத்துருக்காங்க. சுற்றுச்சூழல் பிரச்சனை இல்லாமல் இருக்கிறதுக்காக சேவ் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கீபோர்டை பார்க்கலாம் நீங்கள். ஸோ HPயில் KM260 அப்படிங்கிற வயர்லெஸ் கீபோர்ட் மவுஸ் 2 தனித்தனியாக இருக்கும். ஸோ மவுஸும் தனியாக அந்த பாக்ஸில் வரும், இருக்கக்கூடிய ஒரு காம்போ. ஸோ இந்த இதையும் பாருங்கள். ஸோ இதுலேயும் நமக்கு டிப்பிக்கலான எல்லா கீவும் இருக்கக்கூடியது தான். இதில் என்னென்னா F1 F2 அந்த F4க்கு அடுத்து ஒரு 4 நாளுக்கு தனித்தனியாக கொஞ்சம் கேப் விட்டுருக்கும். அந்த கேப்பு இல்லை, லைனாக போகுது. ஸோ அடுத்து கீழே கர்சர் கண்ட்ரோல் இருக்குது, ஒரு சின்ன கேப் விட்டு நம்பேட் கீஸும் இருக்குது இந்த பக்கம். ஸோ இது வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி எனக்கு ஃபீல். சின்னதுன்னா ரொம்ப சின்னதில்லை. அந்த இப்போ இதுக்கு முன்னாடிலாம் பார்த்தேன் அது டிப்பிக்கலான அந்த ஃபுல் சைஸ் கீபோர்டோட இது கொஞ்சம் சின்னது. ஏன்னா அங்கங்கே கொஞ்சம் கேப்பெல்லாம் கட் பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த இது இருக்குது. பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே பேட்ரி போட்டுக்கிற கம்பார்ட்மெண்ட் இருக்கும். ஸோ நம்ம போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கான இப்போ எல்லாத்துக்கும் காமிக்கிறோம் இல்லையா. ஸோ இதுக்கான டேங்கல்லாம் எங்கே இருக்கும்னா பின்னாடி பேட்ரி போகிற கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கலாம், இல்லாட்டி மவுஸில் பேட்ரி போகிற கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அந்த டேங்கிள் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா HPயில் உங்களுக்கு பேட்ரி வந்துடுது ரைட்டாக. HP டெல்லு லாஜிடெக் இந்த மாதிரியான பிராண்டில் போயிட்டிங்கன்னா பேட்ரிலாம் வந்துடும். ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் வாங்குறாங்கல்ல, அப்போ கொடுக்கணும்ல. மற்றபடி இதை பார்த்துக்குங்க. ஸோ இதுதான் மவுஸு. ஸோ DPI கண்ட்ரோலோடு வருது. ஸோ DPI கண்ட்ரோலை பற்றி இங்கே பேசணும். DPI கண்ட்ரோல்ன்றது வந்து என்னென்னா மவுஸில் நம்ம மவுஸை எவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அந்த ஸ்க்ரோல் ஆகுது இல்லையா, அந்த ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுறது தான் DPI கண்ட்ரோலு. ஸோ அந்த பட்டன் வச்சு இதில் இருக்குது. ஓகேவா? ஓகே, அடுத்து பிராண்டில் பார்க்கோம் அப்படின்னா டெல்லியில் அதே வயர்லெஸ் கீபோர்டு மவுஸ் 2 இந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு காம்போ. ஸோ டெல் KM3322W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரீஸு. இதுதான் ரொம்ப நாளாக டெல்லியில் எல்லாரனாலையும் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இது. இதை பார்க்கலாம். ஸோ டிப்பிக்கல் நம்ம டெல் KB216 அந்த மாடல் பார்த்துருப்போம் இல்லையா, வயர்டு கீபோர்டு, அதையோடைய வயர்லெஸ் வெர்ஷன். அவ்வளோதான்.
ஸோ இதுலேயும் பேட்ரி எல்லாமே உள்ளே இருக்கும். முதல் டைம் வாங்க வேண்டியதில்லை, போட்டு விட்டிங்கன்னா 2 வருஷம் அவங்க சொல்கிறது. ஸோ 2 வருஷம் வாரண்டியுமே இருக்கும். ஸோ இதை பேட்ரி போயிட்டு நார்மலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மவுஸுக்கு மட்டும் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக குறையும், 1 இயரில் போகும். இதனால் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதோட இதை பார்த்துங்க, டெல் KM3322W அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல். இதுவுமே நம்மக்கிட்ட வேறு இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது நம்மகிட்ட பட்ஜெட்டில் கிடைக்கும். ஸோ இதை பற்றி லாஸ்ட்டாக பேசுவோம். ஓகே, இதை என்னென்னா ஃபுல்லாமே பெருசாக இருக்குது. ஒயர்லெஸ்ஸாக இருக்கும்போது எனக்கு பெருசாக இருக்குது. ஒரு சின்ன கீபோர்டாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க நீங்கள் ஆஃப்லைனில் போய் விசாரிச்சிங்கன்னா இந்த கீபோர்டை தருவாங்க. இதுக்கு வந்து பிராண்டுன்னு ஒன்றும் இல்லை. இது வந்து சீனாலேருந்து வந்த இறக்குமதி செய்யப்பட்ட ப்ராடக்ட் தான். ஆனால் கீபோர்டை பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். ரொம்ப சின்னது. எந்த அளவுக்கு சின்னதுன்னா நம்ம கீபோர்டில் வந்து பாதி சைஸ் தான் இருக்கும். நம்ம ஃபுல் சைஸ் கீபோர்டில் எடுத்தோம்னா 50% தான் இருக்கும். நம்ம QWERTY லைன் இருக்குல்ல, அந்த லைன் மட்டுமே வச்ச ஒரு கீபோர்டு. ஸோ பார்த்தா ரொம்ப சின்னதாக இருக்கும். ஒயர்லெஸ் தான். இதுவும் மவுஸ் தனியாக இந்த பாக்ஸில் இருக்கும். கீபோர்டு மவுஸோட மாதிரி நீங்கள் சார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணிக்கிற ப்ளூடூத் இதில் சப்போர்ட் ஆகுறது. ரிசீவர் கிடையாது. இது ரொம்ப கம்மி பட்ஜெட்லேயே கூட கிடைக்கும். நம்மகிட்டே இருக்கும், ஆனால் கடையிலும் கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா இதை தான் கொடுப்பாங்க. இதில் என்ன சிக்கல்னா, சரி பாருங்கள். ஸோ இது வந்துட்டு ஃபோனில் நல்லா யூஸ் பண்ண முடியும், சிஸ்டம்லேயும் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ண முடியும், ரைட்டா? ஸோ இதில் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, நம்ம மேலே F1 F2 Alt F4 இந்த கீஸ் எல்லாம் இருக்குல்ல, எஸ்கேப் கீ கொடுத்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். Alt F4 Alt F2 அந்த மாதிரி கொடுத்தோன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஆகும். இது எல்லாமே ஃபோனுக்குன்னு அசைன் பண்ணப்பட்ட இந்த கீபோர்டு. அதனால் இதை நம்ம கம்ப்யூட்டருக்கு யூஸ் பண்ணும்போது அது பாட்டுக்கு ஒவ்வொன்றும் ஓப்பன் ஆகும். ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னா அது ஒரு க்ரோம் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி இருக்கும். இதில் வந்து கொடுத்துருப்பாங்க விண்டோஸ் மோடுக்கு ஸ்விட்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்விட்ச் பண்ணிவிட்டு அதுக்கு வந்து ஷார்ட்கட் கொடுத்துருப்பாங்க. மாற்றிட்டோன்னா விண்டோஸ்க்கு மாறிடும், நீங்கள் கம்ப்யூட்டரில் யூஸ் பண்ணலான்னு கொடுத்துருப்பாங்க. ஆனால் ஒர்க் ஆகாது. அதனால் இதை முடிஞ்ச வரைக்கும் கடைகள்லேயும் சரி எங்கேயும் வாங்காதீங்க. பார்க்கும்போது ரொம்ப காம்பேக்டாக சின்னதாக இருக்கும். இல்லை எனக்கு ஆண்ட்ராய்டு தான் யூஸ் பண்ண போகிறீங்கன்னா மஸ்ட் ரெக்கமெண்டட் கீபோர்டுன்னு இதுதான். ஸோ ஆண்ட்ராய்டு டேபுக்கோ மொபைலுக்கோ யூஸ் பண்ண போகிறோம், எனக்கு டைப் பண்ணுறதுக்கெலாம் வேணும் அப்படின்னா இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த இதை ரீசார்ஜ் பண்ணி யூஸ் பண்ணோன்னா ஸோ 80 hours சம்திங் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு 60 hours கிட்டேயாவது தொடர்ந்து யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே மேலே பட்டன் இருக்கும். ஸோ அதாவது டேகிள் பட்டன் மாதிரி தள்ளி சுவிட்சை நகற்றி யூஸ் பண்ணுற மாதிரியான பட்டன். இந்த பட்டனை தாட்டி விட்டோன்னா கீபோர்டு ஆஃப் ஆகிக்கிறோம், ரைட்டா? அடுத்து இதில் இன்னொரு டவுட் வரும் எல்லாத்துக்கும். இப்போ இந்த வயர்லெஸ் கீபோர்டுக்கெலாம் யூஸ் பண்ணும்போது அதுக்குள்ள பட்டன் எது ஆஃப் பண்ணிக்கிற மாதிரி இருக்குமா அப்படின்னா எதுவும் இருக்காது. ஸோ சில கீபோர்டில் முன்னாடி இருந்துக்கிட்டு இருந்தது, அதெல்லாம் இப்போ போயிடுச்சு. நம்ம சிஸ்டமில் யூஸ் பண்ணும்போது யூஸ் ஆகும், மற்றபடி அது ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அதை ஆஃப் பண்ணி வைக்கணும், இல்லைனா சார்ஜ் அது பேட்ரி எல்லாம் ட்ரை ஆயிரும் அப்படிங்கிற இது கிடையாது. நாமளாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். பேசாமல் யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னா ஸ்லீப் மோடுக்கு போயிடும். அவ்வளோதான். அந்த கான்செப்ட் பண்ணி ஆஃப் பண்ணி வைக்கணுன்றதில்ல. இல்லை எந்த கீபோர்ட்லையும் கிடையாது. சில மவுசஸில் இருக்கலாம் பின்னாடி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணுற மாதிரி. ஹெச்பியில் இதில் சில மவுஸில் பின்னாடி பக்கம் இருக்கும் அந்த பட்டன் ஆஃப் பண்ணுற மாதிரி. சரி, எனக்கு காம்பேக்டாகவும் வேணும், ஸோ எல்லா கீஸும் இருக்கணும், ரொம்ப பெரிய கீபோர்டாக இல்லாமல் ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கணும் அப்படின்னா என்னுடைய பர்சனல் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய லாஜிடெக்கில் பிராண்டில் இருக்கக்கூடிய MK220. இது வந்துட்டு ஒயர்லெஸ் தான், எல்லா கீஸும் இருக்கக்கூடியது தான். ஆனால் சின்னதாக இருக்கும், ரொம்ப காம்பேக்டாகவே இருக்கும். பேக்குள்ளே தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம். என்ன ஆகுன்னா, நம்ம கீபோர்டில் இருக்கிற சுற்றி இருக்கிற ஃப்ரேம்ஸ் எல்லாம் கட் பண்ணிகிட்டே எடுத்துகிட்ட மாதிரி பட்டன்ஸ் மட்டும் இருக்கும், ஒரு சின்ன கேப் மட்டும் இருக்கும். இவ்வளோ தான் அந்த கீபோர்டில். ப்ளஸ் அதனால தான் அந்த சைஸை குறைச்சிக்க முடியுது. அதிகபட்சம் எவ்வளோ சைஸ் இருக்குன்னா லென்த்து ஒரு 30 to 33 சென்டிமீட்டர்ஸ் இருக்கலாம். 30 சென்டிமீட்டர் ஸ்கேல் இருக்குல்ல, அந்த சைஸு. இதில் வந்து ஆனால் எந்த கீஸும் மிஸ் பண்ணாமல் எல்லா கீஸும் இருக்கும். கர்சர் கண்ட்ரோல் கீஸும் இருக்கும், நம்பேட் கீஸும் இருக்கும், ஒரு சின்ன கேப்பும் இருக்கும். ஸோ அப்போ அந்த கீஸ் எல்லாம் ரொம்ப சமமாக இருக்குமானா இருக்காது. ஸோ அங்கங்கே கேப் விட்டு நம்ம ஒவ்வொரு கீஸுக்கான அந்த கீ ஸ்பேஸும் இருக்கும், தாராளமாக யூஸ் பண்ணலாம். மேலே F1 F2 கீஸ் இருக்குல்ல, அந்த கீஸ் ஃபங்க்ஷன் பட்டன் இதெல்லாம் கொஞ்சம் எம்போஸ்ட் ஆகி கொஞ்சம் மேலே எம்பி இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம இந்த நம்பர் கீஸோட ஃபங்க்ஷன் கீஸை குழப்ப வேண்டியது இருக்காது. தனியாக தாராளமாக நம்ம மசில் வந்து ஐடென்டிஃபை ஆயிரும். ஃபிங்கர் மசில் வந்து மெமரி இதில் வச்சுக்கிறோம். ஸோ இதுவும்
பேட்டரி போட்டு யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதுவும் மவுஸ் கீபோர்டு ரெண்டு சேர்ந்து வரக்கூடிய பாக்ஸில் வரக்கூடியது. இது வந்துட்டு அமேசான் வேறு இதில் பார்த்தீங்கன்னா நிறையா ப்ரைஸ் இருக்கும். அதுலேயும் நம்மக்கிட்ட கம்மியாக பட்ஜெட்டில் வாங்கிக்க முடியும். ஸோ லாஜிடெக்கில் MK220 அப்படிங்கிற மாடல். இதோட ஓவர்வியூ இதுதான். நீட்டாக இதை பார்த்துக்குங்க. அடுத்து இதே பிராண்டில் MK275, இப்போ பார்த்தது லாஜிடெக்கில் MK220, இதில் MK275 அப்படிங்கிற ஒரு கீபோர்டுமே இருக்குது. அதை இப்போதைக்கு என்னால் காட்ட முடியல, தீர்ந்து போச்சு, அது வந்துக்கிட்டு இருக்குது. அது பார்த்திங்கன்னா பக்கா டிப்பிக்கலான ஃபுல் சைஸ் கீபோர்டு. ஆன் ஆஃப் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு பட்டனே இருக்கும். பெரிய சைஸ் கீபோர்டு, ரொம்ப ரிலையபிளான, ரொம்ப நாளாக இருக்கக்கூடிய, ரொம்ப நேரம் யூஸ் பண்ணிக்கக்கூடிய இருக்கிறது. கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டுக்கிட்ட இருக்கும். ஸோ 1900 அந்த மாதிரி ரேஞ்சில் பட்ஜெட்டில் இருக்கும். ஸோ இதை பார்க்கலாம். அந்த இதை இப்போ என்னால் காட்ட முடியல, நான் சொல்கிறேன். ஸோ ஃபுல் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல, அதோட பில்டு குவாலிட்டி நல்லா தரமாக இருக்கக்கூடியது. அது MK275 அப்படிங்கிற லாஜிடெக்கில் இருக்கக்கூடியது. அதையும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட்டா? ஸோ சரி, எனக்கு எல்லா கீபோர்டையும் பார்த்து இதாச்சு. எனக்கு ஒரு ஃபேன்சி ஏதாவது கீபோர்டு வேணும், பேக்கில் எங்கேனாலும் போர்ட்டபுளாக எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கணும், ரொம்ப சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்கணும்னா நீங்கள் இதை கூட பார்க்கலாம். இது பாக்ஸே எப்படி இருக்குன்னா, நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சிறப்பு இருக்குல்ல, டானிக் சிறப்பு, அந்த பாட்டில் அந்த பேக்கேஜ் தான் இருக்கும். அந்த மாதிரி டப்பா தான். அதுக்குள்ளே எப்போ கீபோர்டு இருக்குன்னா ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த இருக்குது இல்லையா, இதுதான் சிலிக்கான் ரோலபிள் கீபோர்டு அப்படின்னு சொல்லக்கூடிய, இது வயர்டு கீபோர்டு தான். ஸோ சிலிக்கானில் இருக்கும். ஸோ ரோலபிள் கீபோர்டு. இது எப்படின்னா, நம்ம கீபோர்டில் அந்த பின்னாடி பாடி ஸ்ட்ரக்சர் எதுவுமே இல்லாமல் அந்த பட்டன்ஸ் மட்டும் இருந்தால் எப்படி இருக்கும், அதை நம்ம ரோல் பண்ணிக்கணும். நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணிக்கிற ரிமோட் இருக்குல்ல, டிவி ரிமோட்டு, அதெல்லாம் நம்ம உடஞ்சி போன ரிமோட்லாம் பார்த்தோன்னா தனியாக பட்டன் தனியாக கிடக்கும், பட்டன் ஸ்ட்ரக்சர் மட்டும். அதை எப்படி ரோல் பண்ணிக்க முடியும் இல்லையா? அந்த மாதிரியான கீபோர்டு தான் இது. இது வயர்லெஸ் கிடையாது, வயர்டு தான், USB வயர்டு இதிலே இருக்கும். மற்ற இந்த பட்டன்ஸ் இதில் நம்பேட் கீஸ் கிடையாது. நம்பேட் கீஸ் இல்லாமல் மற்ற எல்லா கீஸும் இருக்கக்கூடிய கீபோர்டு. இது யாருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னா, ஸோ எங்கேனாலும் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும், நான் டைப் பண்ணிக்குவேன். இது கொஞ்சம் முதல்ல அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம இந்த கீபோர்ட்லேயே டைப் பண்ணிட்டு அதில் அடாப்ட் ஆகுது. ஆனால் யூஸ் பண்ணி பார்த்துட்டோன்னா பண்ணிக்க முடியும். இது ரொம்ப பிகினிங்கில் இருக்கிறவங்களுக்கு இது வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நல்லா யூஸ் பண்ணுவேன், எனக்கு மேனேஜ் பண்ணிக்க முடியும் அப்படின்றவங்க இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணிவிட்டு தாராளமாக இப்படி சின்னதாக மடித்து நம்ம பேண்ட் பாக்கெட்லேயே வச்சிட முடியும். அந்த மாதிரியான ஒரு கீபோர்டு தான் அது. ஒரு சின்ன போர்டு மட்டும் அதுக்குள்ளே லெஃப்ட் சைடு, கீபோர்டுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கும், உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வெளியில் தெரியாது, அந்த லப்பருக்குள்ளே இருக்கும், சின்னதாக போர்டு மாதிரி. மற்றதெல்லாம் மடக்கக்கூடியது தான். மடக்கி சின்னதாக மடக்கி குட்டியாக சுருட்டிக்க முடியும். ஸோ இதுதான் இந்த சிலிக்கான். இதுவும் பிராண்டட் கிடையாது, ஸோ இம்போர்ட்டட், சைனாலேருந்து இம்போர்ட் ஆகக்கூடிய கீபோர்டு தான். ஸோ இது ரொம்ப கெட்டப்பமான ஒன்று பர்சனலாக யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன், ரொம்ப நாளாக இருக்குது. ஸோ பிரச்சனைகள் இல்லை. வாங்கியிருக்கிறவங்களுமே எதுவும் இந்த மாதிரி கம்ப்ளைண்ட் சொல்லலை. ஸோ இதை வேணாலும் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் ஒரு பட்ஜெட்டில் ஒரு 600 அந்த ரேஞ்சில் கிடைக்கக்கூடிய ஒரு கீபோர்டு. ஓகே மக்களே, இது வரைக்கும் வேரியஸ் கீபோர்டு, அதோடைய யூசேஜ் என்ன, அது யாருக்கு செட் ஆகும், அது என்ன மாதிரி ரேஞ்சில் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். எல்லாத்தையும் கலெக்ட் போட்டாச்சு. இவ்வளவு தான் கீபோர்டு இருக்குமான்றது கிடையாது, இதை விட நிறையாவே இருக்குது. 28,000 வரைக்கும் கீபோர்டு மட்டுமே இருக்குது. ரைட்டாக? அதுக்கேற்ற மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இதில் நான் மெக்கானிக்கல் கீபோர்டு மட்டும் நான் கவர் பண்ணலை. மற்ற எல்லா செக்மெண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு இதை நம்ம கவர் பண்ணியிருக்கோம். நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ மெக்கானிக்கல் கீபோர்டும் அடுத்து வருகாலத்தில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். சரி, இது அடுத்து இது ப்ரொமோஷன் வீடியோ அப்படின்னு பேசியிருந்தோம் இல்லையா? ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபேர் கேஜெட்ஸ் அப்படிங்கிற வெப்சைட் ஒன்று டெவலப் பண்ணி போயிட்டுருக்கு. ஆஃப்லைன்லேயும் கடைகள் வச்சு பண்ணுற மாதிரி பிளானில் போயிட்டுருக்கு, ஆன்லைன்லேயும் போயிட்டுருக்கு. ஸோ இதில் நீங்கள் இந்த மாதிரியான அக்சசரிஸ் எல்லாத்தையும் விலை கம்மியாக ஆன்லைனில் பார்க்குறத விட நீங்கள் இங்கே கொஞ்சம் கம்மியாக, சிலது இன்னும் நல்லாவே கம்மியாக இருக்கும், சிலது அதுக்கு ஈக்குவலாக கொஞ்சமாவது கம்மியாக இருக்கும். ஏன்னா இன்றைக்கி சப்போர்ட் நம்ம ஆட்கள் அப்படிங்கிறதுனால சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்கக்கூடாதுல்ல. ஸோ இதில் ஏதோ பெனிஃபிட் இருக்கணும், அதனால் இது கிடைக்கும். நீங்கள் வாட்ஸ்அப் வழியாக காண்டாக்ட் பண்ணி பேசி பார்த்தீங்கன்னா இன்னும் கம்மியாக கூட நம்ம கொடுக்க முடியும். அதனால் அதுவும் இல்லாமல் ஸோ பல்க் பர்ச்சேஸ் பண்ணணும் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு ஜிஎஸ்டி பில்லோட, ஏன்னா நம்ம ஜிஎஸ்டி ரெஜிஸ்டர்டு கம்பெனி தான், அதனால் உங்களுக்கு ஜிஎஸ்டி பில் போட்டு உங்களுக்கு B2B போட்டே கொடுக்க முடியும். சரிங்க? அது மாதிரி கூட நீங்கள் பல்க் பர்ச்சேஸில் ஏதாவது என்ஜிஓஸ் ஆக்டிவிட்டீஸில் இல்லை உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு
ப்ராடக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா சாம்பிள் கொடுத்துடலாம். அதுக்கேற்ற மாதிரியும் நீங்கள் பல்காகவும் வேணாலும் நீங்கள் முன்னாடி ஆர்டர் கொடுத்து வாங்கிக்க முடியும். இந்த மாதிரி நீங்கள் வேறு அடுத்தடுத்து வாரத்தில் நம்ம ஒரு கேட்டகரியாக கவர் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த வீடியோஸில் என்னென்ன பண்ணியிருக்கணும், இல்லை வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப நன்றி. தேங்க்யூ.